இந்தியாவோட துணை அதிபரான ஜெகதீப் தன்கர் தற்போது உடல்நலக்குறைவு காரணமா அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2022 அன்று துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் இன்று உடல்நலக்குறைவு காரணமா தற்போது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. மேற்கு வங்க மாநிலத்துல ஏற்கனவே இவர் கவர்னரா பதவி வைத்துட்டு இருந்த நிலையில அவர் சந்திரசேகர் அமைச்சர் சந்திரசேகரோட மினிஸ்டர் என்ன சொல்லுவேன்னா சந்திரசேகர் அவர் தலைமையில் இருந்த அமைச்சரவையில 90 முதல் 91 வரை அவங்க லோக்சபாவில் மெம்பரா இருந்தாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரு பல்வேறு அரசியல் கட்சிகள் பணிபுரிஞ்ச அனுபவம் உள்ளவர். இப்போ பாரதிய ஜனதால இருந்த நிலையில தற்போது அவர் உடல்நலக்குறைவு காரணமா அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2019 முதல் 2022 வரை மேற்கு வங்காளத்தோட மேற்கு வங்காளத்தோட கவர்னராக பணிபுரிஞ்சு வந்த அவர் பாத்தீங்கன்னா 1990 இருந்து 91 வரை யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அதாவது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட நாடாளுமன்ற உறுப்பினராக 93 முதல் 98 வரை பதவி வகித்துட்டு வந்த அவர் அதை தொடர்ந்து லோக்சபால 89 முதல் 91 வரை லோக்சபா மினிஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1951 பிறந்த இவர் பாரதிய ஜனதா கட்சியை அடிப்படையாக கொண்டவர். 1991 முதல் 2003 வரை இந்திய தேசிய காங்கிரஸ்ல பதவி வச்சுட்டு இருந்தவர். 91க்கு முன்பு வரை ஜனதாதள கட்சியில இருந்தாரு. இவருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா வக்கீல அதாவது வழக்கறிஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கிய அவரு படிப்பாக முன்னேறி தற்போது இந்தியாவோட துணை ஜனாதிபதியா அவர் பதவி வச்சுட்டு இருந்தாரு. உடல்நல குறைவு காரணமா தற்போது அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாருங்க.